வணக்கம். இன்றைய செய்திகள். பீகார் சட்டசபை தேர்தல் வெற்றியை தொடர்ந்து நாடு முழுவதும் பாஜக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 1654 அதிகரித்துள்ளது. தற்போது பாஜகவுக்கு லோக்சபாவில் 240, ராஜ்யசபாவில் 103 என 343 எம்பிக்கள் உள்ளனர். ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த நாட்டையும் ஆண்ட காங்கிரசுக்கு லோக்சபாவில் 99, ராஜ்யசபாவில் 27 என 126 எம்பிக்களே உள்ளனர். மேலும் பாஜகவுக்கு 28 மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர், டெல்லி, புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களில் மொத்தம் 1654 எம்எல்ஏக்கள் உள்ளனர். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் குற்றவாளிகளை நரகத்தில் இருந்தாலும் அரசு வேட்டையாடும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் பயங்கரவாதத்தை அதன் வேர்களிலிருந்து ஒழிப்பதில் அரசு உறுதியாக உள்ளது. டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் குற்றவாளிகள் அடையாளம் காணப்படுவார்கள். சாத்தியமான மிக கடுமையான தண்டனையை எதிர்கொள்ள நீதித்துறையின் முன் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்றும் அமித்ஷா கூறியுள்ளார். மேகேதாட்டு அணை திட்டத்திற்கு அனுமதி வழங்குவதை விரைவுபடுத்துமாறு மத்திய நீர் ஆணையத்திற்கு உத்தரவிடுமாறு பிரதமர் மோடியை சந்தித்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மனு கொடுத்துள்ளார். ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் குழும தலைவர் அனில் அம்பானி அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகாமல் 2வது முறையாக தவிர்த்துள்ளார். காணொலி முறையில் ஆஜராக தயாராக இருப்பதாக அவர் மீண்டும் கூறியுள்ளார். ஆனால் இதனை அமலாக்கத்துறை நிராகரித்துவிட்டது. உச்சநீதிமன்றத்தின் 72 வயது பெண் வழக்குரைஞர் ஒருவரிடம் எண்ம கைது மோசடி மூலம் 3.29 கோடி ரூபாய் பறித்த வழக்கில் கைதானவர்களை எந்த நீதிமன்றமும் ஜாமீனில் விடுவிக்க கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது ஓர் அசாதாரண உத்தரவுதான். ஆனால் இந்த வழக்கு அசாதாரண தலையீட்டை கோருகிறது. மோசடியாளர்களுக்கு ஒரு வலுவான செய்தியை அனுப்புவதற்காக இது போன்ற வழக்குகளை நாம் கடுமையாக கையாள வேண்டும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். பீகார் புதிய அரசு நவம்பர் 20ஆம் தேதி பதவியேற்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. 20 ஆண்டுகளாக முதல்வராக உள்ள நிதிஷ்குமார் தற்போது 10வது முறையாக அந்த பொறுப்பை ஏற்க உள்ளார். பாட்னாவில் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள பாஜகவுக்கு அமைச்சரவையில் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று தெரிகிறது. மகன் தேர்தலில் போட்டியிட வயதை அதிகரித்து முறைகேடாக இரட்டை பான் அட்டைகளை பெற்று மோசடி செய்ததாக சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆசம் கான், அவரது மகன் அப்துல்லா ஆசம் ஆகியோருக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி உத்தரப்பிரதேச மாநில எம்பி, எம்எல்ஏ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு மாறிய பாரத ராஷ்டிர சமிதி எம்எல்ஏக்கள் 10 பேரை தகுதி நீக்கம் செய்வது குறித்து தீர்மானிக்க பிறப்பித்த உத்தரவை பின்பற்றாததற்காக தெலுங்கானா சட்டப்பேரவை தலைவருக்கு அவமதிப்பு நோட்டீஸ் பிறப்பித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெலுங்கானாவில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் பெரும்பான்மை பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. முதலமைச்சராக ரேவந்த் ரெட்டி பதவியேற்றார். பிரதான எதிர்க்கட்சியான சந்திரசேகர ராவின் பிஆர்எஸ் சேர்ந்த 39 எம்எல்ஏக்களில் 10 பேர் காங்கிரஸில் இணைந்தனர். அவ்வாறு கட்சி மாறிய 10 எம்எல்ஏக்களை கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தி சட்டப்பேரவைத் தலைவர் சுதாம் பிரசாத் குமாரிடம் பிஆர்எஸ் கட்சி செயல் தலைவர் KT ராமராவ் தலைமையிலான நிர்வாகிகள் மனு கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.